பாக்யராஜ் அவர்களின் இறந்ததாக செய்திகள் வெளிவர தொடங்கியிருக்கிறது. பாக்யராஜ் அவர்களோட படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்கும். ஃபேமிலி சப்ஜெக்ட் அது மட்டும்தான் மேக்ஸிமம் அவர் எடுத்தது. அந்த படத்துலேயே வந்து ஒரு ஃபேமிலி அதுக்குள்ளார என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத பற்றி நிறைய படம் எடுத்திருப்பார். அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னாக்கா ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அப்படின்னு ஒரு படம். அது நல்ல கதை. வேலை இல்லாத ஒரு பட்டதாரி, அவனுக்கு கிடைக்கிற அந்த ரெகக்னேஷன் அடித்தட்டுலேருந்து உச்சத்தில் கொண்டு போய் வைக்கிற ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பார். அதில் லாஸ்ட் சீனில் வந்து லவ் வந்து எப்படி என்ன, அது எப்படி சொல்லணும் எப்படி சொல்லக்கூடாது அப்படின்றத ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயமா சொல்லியிருப்பார். அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுக்கப்புறம் இந்த சின்ன வீடு அப்படின்னு சொல்லி ஒரு படம், அதுலேயும் வந்து ரொம்ப வெகுளித்தனமாக இருக்கும் அவரோட நடிப்பு எல்லாமே. அதில் அவங்க வீட்டுக்காரமா ஒரு சீனில் ஒரு சொல்லுவாங்க, என் புருஷனை நான் வந்து கிணத்துல இறக்கி விட்டுருக்கேன், ஆனாலும் நான் கயிற்றை கட்டி தான் இறக்கி விட்டேன், எப்போ இருந்தாலும் நான் என் புருஷனை மீட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மீட்டு எடுத்தும் காட்டியிருப்பாங்க அந்த இதில். அதுக்கப்புறம் இன்னொரு படம் என்ன அப்படின்னாக்கா, படம் பேரெல்லாம் ஞாபகம் இல்லை, சீன் பை சீனாக தான் ஞாபகம் இருக்குது. சரிங்களா? அதனால் அது மாதிரி மனசில் பதியக்கூடிய ஒரு படமாக தான் பாக்யராஜ் அவர்கள் எடுத்தது எல்லாமே. அவர் திடீர்னு இன்னைக்கு மனிதனோட இறப்பு எப்போ வரும் எப்படி வரும்ன்றது யாருக்கும் சொல்ல முடியாதுன்றது இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தருணம் இது. அவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் நான். ஒரு நல்ல மனிதர், நல்ல டைரக்டர், நல்ல ஒரு தந்தை ப்ளஸ் கணவன் அப்படின்ற இதெல்லாம் அவர் இருந்துட்டு போயிருக்காரு. கஷ்டமாக தான் இருக்குது. அவர் எப்படி இறந்துருப்பார் அப்படின்றது கூட எனக்கு இன்னொன்று கூட எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. தன்னுடைய வாத்தியார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சில தினங்களுக்கு முன் இறந்த பாரதி ராஜாவை சொல்லலாம். சரிங்களா? அவரோட இறப்பு இவரால் ஏற்றுக்க முடிஞ்சிருந்திருக்காது. ஆனாலும் அவர் வயது முதிர்ச்சியின் காரணமாக தான் இறந்தார். ஆனாலும் அது வந்து எடுத்துக்கிற சுச்சுவேஷனில் இவர் இருந்தில்லை அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? தன்னுடைய குருவுக்கு தன்னால் முடிந்த நற்பெயரை வாங்கி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு படம் என்ன அப்படின்னாக்கா, சிவாஜி கணேசனோட நடத்திருப்பார் தாவணி கனவுகள் அப்படின்னு ஒரு படத்தில். சிவாஜி, பாரதி ராஜா சார், அப்புறம் பாக்யராஜ் சார், ராதிகா, இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல கதையோடு தான் நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் நான் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து என்னோடய இதில் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த படம்லாம் கண்டினியூஸாக நான் பார்த்துருக்கேன். அப்பப்போ பார்ப்பேன். எனக்கு எப்பப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரியாக லேசியாக ஃபீல் பண்ணனோ, நான் எப்போ லோன்லியாக ஃபீல் பண்ணுறேனோ அந்த டயத்துலலாம் வந்து இந்த படங்கள்லாம் பார்க்கறது உண்டு. ரீசெண்டாக தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன் நான். என்ன படம் பார்த்தேன் அப்படின்னாக்கா முதல் மரியாதை அவ்வளோ அம்சமான படம்.
அம்சமான படம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எத்தனை வாட்டியாலும் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இந்த பாக்கியராஜ் சாரோட படம்லாம் நான் பார்த்துருக்கேன். சூப்பராக அருமையாக நடிச்சிருப்பார். கதைக்களமும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அவருடைய ஒரு படம் அப்படின்னாக்கா இன்னொரு படம் இருக்குது. அப்படின்னா ஒரு படம் மியூசிக் டைரக்டராக ஒரு படம் நடிச்சிருப்பார். ஏன்னா அது என்ன படம்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. படம் பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் அது சொல்லுங்கள். மியூசிக் டைரக்டராக ஒரு படம் நடிச்சிருப்பார். அம்பிகாவோட நடிச்சிருப்பார். அம்பிகா தான் நினைக்கிறேன். அம்பிகாவா ராதாவா அவங்களோட ராதா அவங்களோட நடிச்சிருப்பார். அது நல்லாயிருக்கும், காமெடியாக இருக்கும். ப்ளஸ் அவர் அதில் ஒரு டைலாக் வந்து இப்போ கூட ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கும். சாரே எந்த காதலி உங்களோட மனைவி ஆகலாம், பட்சே உங்களோட மனைவி எந்த காதலி ஆக முடியாது சாரே அப்படின்னு. அதெல்லாம் வந்து அந்த வார்த்தைகள் அப்படின்லாம் வந்து இன்னொருத்தரோட மனைவியை நம்ம லவ் பண்ணக்கூடாது, இன்னொருத்தர மனைவியை நம்ம அபகரிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சீனை எடுத்து வச்சுருப்பாங்க அதில். அது நல்லாயிருக்கும். சரிங்களா? இது மாதிரி படங்கள் நிறைய இருக்குது. போலீஸ் நம்பர் 100, அப்புறம் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, அப்புறம் சின்ன வீடு, அப்புறம் இன்னொரு படம் கூட, அந்த படமும் நல்லா செம்ம சீன். அதில் அந்த படத்தை பார்த்தவங்க, நான் பாக்கியராஜ் சார் படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து கண்ணில் தண்ணி வராமல் யாரும் பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி கதைகள் எழுதக்கூடிய ஒரு டைரக்டர் தான். இன்னொரு படம் என்ன அப்படின்னாக்கா பாக்கியராஜ் சார், அதுக்கப்புறம் வந்து ஃபேக்டாக ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க பேர் கூட நல்லா பிளாக்காக சப்பியாக இருப்பாங்க. அவங்க பேர் சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. ஆர்டிஸ்ட். அந்த படத்தில் வந்து மேரேஜ் ஆகிடும், 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சிட்டு அப்புறம் அவங்க வந்து கன்சீவ் ஆகி ஒரு குழந்தை பெற்றெடுப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே வந்து ஒரே ஒரு கம்பெனியில் வேலை செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ கூட வந்து சொல்லுவாங்க, உங்கள் மனைவி அவங்க கணக்குப்படி பார்த்தாக்கா வந்து பாக்கியராஜ் சாரோட மனைவி தான் அவங்க அப்படின்றது அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தன் வந்து அவரோட மனைவிக்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்ட மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி வெளியில் பரப்பி விட்டுருவான். அந்த மேட்ரு வந்து பாக்கியராஜ் சாருக்கு அந்த காதில் படும். அப்போது வந்து அந்த ஹீரோயின் வந்து அவங்க வந்து நின்றுப்பாங்க. ஆனால் இவருக்கு தெரியாது, வெளியில் வந்து நின்றுப்பாங்க. அப்போ வந்து அந்த மேட்ரு அவர் காதில் வரும்போது அவர் சொல்லுவார், அவள் வந்து நெருப்புடா. எப்படி நெருப்புடான்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து உடஞ்சிருவாங்க. அந்த இடத்துலையே. இன்னும் கூட என் புருஷன் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கான் அப்படின்ட்டு. சரிங்களா? அந்த சீனில் இருந்து தான் அவங்களுக்கு வந்து திரும்பி இவரோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களே உருவாகும். அந்த படங்கள்லாம் பொன்னெழுத்துக்களாக பொறிக்கப்பட வேண்டிய ஒரு படமாக நான் கருதுகிறேன். சரிங்களா? தற்போது அவரோட ஆசான், அவருடைய குரு திரு பாரதி ராஜாவோட இருப்பாருன்னு நினைக்கிறேன். திரு பாக்கியராஜ் அவர்கள், பிபி பாரதி ராஜா பாக்கியராஜ். ஒரே மாதத்தில் இறந்த 2 முத்துக்கள், உதிர்ந்த 2 முத்துக்கள். இயக்குனர் இமயம் ப்ளஸ் பாக்கியராஜ் இருவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நம்ம சேனலில் பார்க்குறவங்க பாக்கியராஜ் சாருக்கு உங்களோட
ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். Thanks for watching. Subscribe my channel.